தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசிக்கின்றதான காணியின பழங்குடி மக்களுடைய முதலாக அவர்கள் வசித்து வந்ததான பகுதி இந்த மாதிரிப்பட்ட குகையில் தான் வசித்து வந்தார்கள். இதை காணியின மக்களுடைய பாஷையில் இதை அப்பு என்று சொல்லுவார்கள். இந்த அப்பில் தான் மார்த்தாண்டவர்மா மகாராஜாவை 8 வீட்டு பிள்ளைமார் துரத்தும் போதைக்கு அவர் உயிர் தப்பி ஓடி வரும்போதைக்கு இந்த மாதிரிப்பட்ட அப்பில் தான் அவரை பாதுகாத்து 4 நாட்கள் வைக்கப்பட்டு சிங்கம்பட்டி ஜமீனிடத்தில் அந்த மார்த்தாண்டவர்ம மகாராஜாவை காணியின மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த இந்த இடத்தினுடைய பேர் வந்து பேரப்பு என்று சொல்லப்படுகிறது. இதுதான் முதலாக காணியின மக்கள் வசித்து வந்ததான பகுதி என்று சொல்லப்படும். இதே போன்று எல்லா காட்டு பகுதிகளிலையும் இதே போன்றதான அமைப்புகள் இருக்கின்றது. இதில் தான் காணியின மக்கள் வசித்து வந்திருக்கின்றார்கள். இரண்டாவது முறையாகத்தான் மரக்கிளையில் வீடுகள் கட்டி வசித்தார்கள். 3வது தான் மறுபடியும் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறதான முறையை அவர்கள் பின்பற்றி வந்திருக்கின்றார்கள். இந்த இடத்தினுடைய பேர் பேரப்பு.